ஊத்துறானே. ஓகே அடிச்சாச்சு. இப்போ இவன் தானா எல்லா காலம் முடிப்பாங்க. சட்டை கேட்க போறீங்க. ஓகேங்க இப்போ வர முடியும். இப்போ இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சா நம்ம இப்போ அப்புறம் ஃபினிஷ். செத்து போயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட புது போக்கிமானான லபுபு போக்கிமான் என்ன அடிக்க போகிறான். ஓகே இப்போ ஏறி வந்து ஒரு மிதிச்சா பாருங்க. ஹெல்த் நல்லா குறைஞ்சிருக்கு. வேணுமோ அடிக்கலாம். ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ பறக்க விட்டுச்சு தூக்கி வீசுறாங்க. ஓகே போக்கிமானை தூக்கி போட்டுருவாங்க. ஓகேங்க ஒன்று உள்ள போயிடுச்சுங்க. போக்கிமான் கொதைக்குள்ள போயிடுச்சுங்க. 2 3 4 5 புடிச்சாச்சுங்க இந்த போக்கிமானை. இப்போ அந்த ஜிராஃபி மண்டையை இறங்க போறாரு. இந்த பாருங்க இந்த ஜிராஃபி மண்டைய குதிச்சு குதிச்சு சும்மா பறந்து வரா பாருங்க. கூட சண்டை போட்டுருவோமா. ஹெல்த்து எல்லாமே கம்மியா இருக்கு. இப்போ நம்மளோட புது போக்கிமானான ஏலியன் மண்டையை தாங்க ஃபர்ஸ்ட். ஏலியன் வரா இவனை முடிக்கிறோம் இன்னைக்கு. ஓகே என்னது பலமாக அடிங்க. ஓகே என்ன பண்ண போனோம். ஓகே இப்போ நம்ம ஏலியன் மண்டையும் காலி. கொஞ்சம் நல்லா அடித்தான். இப்போ நம்மளோட புது எவனும் இல்லையா இவனை இறக்குவாங்க. கொஞ்சம் நல்லா அடிப்பான். இவன் எப்படி இவங்களாம் லெஜெண்டரி சொன்னால் சிறப்பு கைட்டு அடிப்பாங்க எல்லாம். ஆனால் லெஜெண்டரி தான். ஆனால் ஒரே அடியில் எல்லோரும் காலி ஆக்கின்னு போகிறாங்க. ஆனால் இப்போ இவருக்கு ஸ்ட்ரென்த் ஆகிட்டாருங்க கொஞ்சம். ஆமாங்க நல்லா டெவலப் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஓகே இப்போ இவனையும் அடிக்கவே முடியாது. இன்னும் ஒரே ஒரு அடி அடித்தா நம்ம டைனோசர் காலி. போங்க இவன் செத்து போயிட்டாங்க. ஓகே போக்கிபால் பறந்து போயிடுச்சு. பறந்து போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு டக்குனு போடு வாங்கி தேய்ச்சிட்டு போடு. மிஸ் ஆகல பட்டுச்சு லைட்டா. ஓகே 4 5 இப்போ நம்ம இந்த ஹார்ஸ் போக்கிமானை பிடிச்சாச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து ஒருத்தன் பறந்து வரான்னு பார்த்தா நம்மளோட டைனோசருங்க. டைனோசர் தான் செட் ஆகும். டைனோசர் தான் பார்த்துருவோமா டைனோசரான்னு. ஆனால் இவனும் லெவல் 30 இவனும் லெவல் 30 தாங்க பார்த்துருவோம். ஆனால் இவன் லெஜெண்டரி இவனும் லெஜெண்டரி பார்த்துருவோமா. ரெண்டு பேருமே குட்டி. ஓகே இவன் வாழை வச்சு அடிக்கிறான். அடி கொஞ்சம் ஹெவியாக விழுந்துருக்கு. இவனு வாயை வச்சு கடிச்சு விட்டான். ஓகே இவன் மறுபடியும் வாழை வச்சு கடிச்சு விட்டான். ஓகேங்க செத்து போயிட்டான். அப்போனா டைனோசரி ஸ்கெலிட்டன் தான் ஜெயிச்சிருச்சு. 2 3 4 5 ஓகேங்க இதை பிடிச்சாச்சு. அடுத்து எவனோ ஒருத்தன் ப்ரோ போட்டுன்னு நினைக்கிறாங்க. பறந்து வந்து நம்ம டைனோசரை சாப்பிட்டு தான் பறந்து வந்துக்கிட்டு. ஓகேங்களா. அதுவும் லெஜெண்டரி சரியான லெஜெண்டரியாக இருக்காங்க. ரோபோட் போக்கிமான் நம்ம எதுவுமே பிடிக்கல. புதுசாக வந்திருக்கு. இதை இவனே எடுப்போம். இவன் என்ன அடிக்கிறான்னு வாழ்வே மாட்டின வந்து அடின்னு அடித்து பறக்க விட்டாங்க நம்ம ரோபோட்டை. இவன் ஓகே நம்ம வாய் போட்டாச்சு. இப்போ நம்ம அடிச்சாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் யார் அட்டாக் பண்ணணும்னா இவர் தான் வால் போட்டாச்சு. இருக்கா என்னது காலை வச்சு மிதிக்கிறாங்க. ஓகே இப்போ இவரும்
இப்போ நம்ம இதை 1 2 3 பாரு எங்கேயோ போயிருக்கீங்க. ஐயோ மிஸ்ஸாச்சு. போச்சா மறுபடியும் நம்ம இவன் கூட சண்டை போடணுமா? போச்சுடா. ஓகேங்க, இவனை தான் எடுத்துகிட்டு வரேன். அவனுக்கு ரொம்ப ஹெச்பி கம்மியாயிடுச்சு. ஓகேங்க, இவன் எப்படியாச்சும் அடிக்கணும். புதுசாக எவ்வளோ வந்துருக்காரு. ஓகே, இப்போ நம்மளோட கன்ஃபியூஸ் பண்ண போகிறான். அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் கொஞ்சம். ஓகே, இவன் அது அசரான்ற மாதிரி இல்லை, ஏதோ பவரை போட்டு பறக்க விட்டாங்க. நம்மளோட ஹார்ஸை நம்ம எடுக்கவே இல்லை பாருங்க. வந்துட்டான் நம்மளோட ஜீப்ரா. ஒரு அடியில் காலிங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது. 1 2 3 4 5 அதுக்கப்புறம் அங்கிட்டு மார்பிள் போக்கிமான் விளையாடு. அங்கிருந்து ஏதோ ஒரு போக்கிமான் வருதுங்க. அதுவும் பிளாக் கலர்ல உருண்டுகிட்டு வருதுங்க ஒன்று. ஓகே, இப்போ நம்ம வாங்க இந்த பிளாக் கூட சண்டை போடுவோம். பறந்துட்டு வந்து எங்கேயோ இதுக்கு வரோம். நம்ம அப்படியே இந்த இவனை வச்சுக்கிட்டு வரோம். ஓகே, இவனை அப்படியே ஒரு ஓரமாக போட்டு இவனை எடுப்போம். இவனை எப்படி ரோபோட் மண்டே எப்படி சண்டை போடுறது. மார்பிள் போக்கிமான் நம்ம பிடிச்சதே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது. ஓகேங்க, இது ஐயோ ஒரு அடியில் காலி. ஓகே, நெக்ஸ்ட் அந்த பம்பரை போகிறோம். ஓகேங்க, இப்போ உங்களோட அப்படியே ரீஸ்டாப் ஓகேங்க, இன்னும் ஒரே ஒரு அடி அடித்தா நம்ம பம்பரம் காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அணில் குட்டியெல்லாம் எடுத்துகிட்டே வர்றதுல அவனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே அணில். ஓகேங்க, இப்போ நம்ம பூச்சிப்பாலி அந்த இருக்கான். 1 ஐயோ போகிறாங்க. 2 3 ஐயோ பூச்சிப்பாலி எங்கிட்ட போச்சு. 4 தப்பிச்சு வர பிளான் 5 பிடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஏதோ பாஸ் ஃபைட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஏதோ புது பாஸ் ஃபைட்டு. எவனே இறங்கி வரான். எவன் தெரியல. அவன் பறந்துக்கிட்டு வந்து ஏதோ பேசுகிறான். நீ தான் பேசணும், சொல்லு. நான் உங்களுக்கு எனக்கு ஜெயிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு என் ஷூட்லாம் கைட்டி கொடுப்பேன். அப்புறம் நான் உங்களுக்கு அந்த போக்கிமான்ஸ் கிரேட் கிங் அண்டு சுட்டியல் பாலு டிஃப்ரெண்ட்டான ஊசி வேறு உலகத்துக்கு போன டெலிபோர்ட்டு எல்லாம் தருவேன். அப்புறம் நான் என் கூட ஃபைட் போடுங்க. ஓகேங்க, ஃபைட்டு போட்டாச்சு. என்ன கிரேட் கிங்க இறக்கிட்டு வராங்க. அதாங்க நம்ம கூடயே சவால் போட்டிருக்கேன். நம்ம இவனை எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம வவ்வால். ஓகேங்க, பார்த்துருவோம். இவனா நம்ம கிரைண்ட் கிங்கே அடிக்க போறானா பார்த்துருவோம். நம்ம கிரைண்ட் கிங் கேட்குறாரா இல்லாட்டி இவரானு போட்டாருங்க. ரக்கையிலே ஒன்று போட்டாருங்க. இவனை முடிச்சா எவன் வர போறான்னு தெரியல. ஓகேங்க, இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சா. ஓகேங்க, கஷ்டப்பட்டு கொஞ்சமாச்சும் அடிக்கணும். இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சா போதுங்க. ஒரு போக்கிமானை ஜெயிச்சிடலாம். அவன்கிட்ட 2 போக்கிமான் இருக்குங்க. செத்துருச்சு ஒன்று. அடுத்து மறுபடியும் கிரைண்ட் கிங்கி எடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் அவன் ஒரு ஊசி தரேன்னு சொல்லிட்டு அவன் போறாங்க. இதோ பாருங்க. இந்த ஊசியை தரேன்னு சொல்லி அவன் காட்டுறாங்க. எல்லா ஃபைட்டையும் முடிச்சா ஒன்று தராங்க. கேட்கலாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம எப்படி இப்போ ஊசி குட்டணும்.
ரெண்டு போக்குமான் இதே மாதிரி வச்சிருக்கோம். ஓகே, இவனை மட்டும் முடிச்சா போதுங்க. அந்த கிரைண்ட் கிங்கை முடிச்சிடலாம். ஓகே, இவன் ஐயோ செத்து போயிடுச்சு. இப்போ நம்மளோட நம்ம டைட்டில் வச்சிருந்தாங்க, இல்லாட்டி அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. ஓகே, இதுங்க கைஸ் ஓடுவோம். ஆனால் அதுக்கு ஊசி போடணும், அப்போதான் அது கொஞ்சம் ஆக்ரோஷமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஊசி போடணும்ன்றா. இப்போ நான் ஊசி போட்டுருவோம். ஊசி அவன் ஊசி போட்டுருவான். இது காட்டு. ஓகேங்க, அவன் என்னமோ போடுறாங்க. அக்கா பவர் ஆயிடுச்சுங்க, நெருப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம குத்துவோங்க. அடி ஒன்றுமே விழுக மாட்டேங்குதுங்க. நம்ம என்ன ஆக போகிறோம்? ஒரு அடி இடி மாதிரி விழுந்துருக்குங்க. பூச்சுரா இது கொடுத்தா பவர்ஃபுல் ஆக்கிடலாம் இந்த கரண்டி வண்டியனை. ஓகே, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இந்த கரடி வண்டியனை இந்த கிரைண்ட் கிங்கை பிடிச்சே ஆகணும். இவனை சண்டை போட்டால் தான் அந்த கிரைண்ட் கிங்கை எடுக்க முடியும். கிரைண்டுக்கு இங்கே எடுக்க முடியாது கைஸ். ஆனால் இன்னும் பேட்டில் போடணும். ஏன்னா அங்கே ஒரு டெலிபோர்ட்லாம் இருக்குல்ல, ஆமாங்க. அங்கெல்லாம் அந்த பேட்டில் teleport. அங்கெல்லாம் வந்துட்டு கிரைண்டுக்குலாம் திருப்பி வருவான். ஆமாம், நம்ம கஷ்டப்பட்டு இவனை கொஞ்சம் சாவடிச்சாதான் ரொம்ப